ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறாங்க, ஏன்னா கம்பெனியிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்கில்லு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அசைன் பண்ணப்பட்டிருக்கோ, என்ன ரோல் அசைன் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சேர்ந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுது. அடுத்தடுத்த கட்டங்கள்ங்கிறது கம்பெனிங்கிறது நகருது. இவ்வளவு தான் இதோட பாலிசி, இவ்வளவு தான் இதோட ஃபிலாசபி. பட் இந்த சின்ன ப்ராசஸ்க்குள்ள எத்தனை விஷயங்கள், எத்தனை விதமான பாலிடிக்ஸ். என்ன ஃபேமிலி பாலிடிக்ஸ், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஃபீஸுக்குள்ளே என்னடா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்காக அசைன் பண்ணப்பட்ட ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஜாப் தான். இருந்தாலும் மனுஷங்க வேற இல்லை. மனுஷங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, எப்படிப்பட்ட மனுஷங்களை வந்து மேஜராக வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸை பற்றி ரொம்ப கிளியராக தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் ரொம்ப கிளவராக இதை ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்துருமா இன்னைக்கு? என்ன சார் வாட்டோட எஸ், வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் நத்திங் பட் ஒரு 4 விதமான ஒரு பர்சனாலிட்டி வச்சுருக்கிறேன் நான். ஓகே, 4 விதமான பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறவங்க ஆஃபீஸில் வந்து மேஜராக வந்து தென்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட பிஹேவியர்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அவங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி. ஆன்டி சோசியல் அப்படின்னாலே புரிஞ்சது, என்றைக்குமே சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக, இந்த சோசியலாக இருக்கிற நம்ம குழு இருக்கு பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணக்கூடியவங்க. விச் மீன்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணக்கூடியவங்க. மேனேஜ்மெண்ட் எவ்வளவு நல்லா இருந்தாலும், அவங்களுக்கு எவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலும், அதேமாதிரி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம வாழ்கிறோம் பாருங்க, இந்த கம்யூனிட்டிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை செய்தாலும் அவர்களால் இதுக்குள்ளே வந்து இணங்கி போக முடியாது. அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஆஃபீஸ் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரூல்ஸில் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு போட்டிருக்கு. அந்த விஷயங்களில் அவங்களால வந்து அந்த ரூல்ஸ் படி வந்து அவங்களால நடந்துக்கவே முடியாது. மூணாவது, அந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஃபார்முலான ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணுங்கிற ஒரு ஃபார்முலான ப்ராசஸ் இருக்குது. ஒரு லீவ் கேட்கறதுலேருந்து, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து, அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு சரியான ஒரு ஃபார்மேட்டை வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு கம்பெனியும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ட்ரைனர்ஸ் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் மேட்டர் ஓவர் ஹியர், அதை எதையுமே கான்சியஸாக அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இன்பில்ட்டாகவே அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா, ஏன்னா ஏதோ ஒன்று தனியாக போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கள் என்றைக்குமே இந்த விஷயங்கள்லாம் தனியாக செய்ய மாட்டாங்க. இதுக்கு எப்பயுமே அவங்களுக்கான ஒரு குரூப்பை வந்து சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டீம் லீடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு 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 10 பேர் அப்படின்னு சொன்னால், அந்த 10 பேருக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு 4 பேரை தனியாக எடுத்து அவங்கள எப்பயுமே இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக ஒரு வழியெல்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு போவாங்க. ரெண்டாவது முக்கியமானது, நமக்கு பலவிதமான டெம்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விச் மீன்ஸ் எப்பொழுதுமே அவங்க எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன, நமக்குள்ள அவங்க இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எல்லா விதமான ப்ராசஸ்க்கும் ஒரு குறுக்கு வழிங்கிறது இருக்குது, ஒரு கெட்ட வழிங்கிறது இருக்குது. கெட்டதை ஏன் பார்க்குறீங்க, அது செய்யக்கூடிய நல்லதை பாருங்க, அப்படியே பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பொண்ணுங்களும் தான். ஸோ எப்பயுமே அந்த ஒரு குறுக்கு வழியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு டெம்ட் ஏற்றுற மாதிரி வந்து அந்த விஷயத்தை வந்து நம்மகிட்ட முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ பாருங்க, ஃபார்மலாக செஞ்சால் இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது. இதே வந்து குறுக்கு வழியில் இவ்வளோ செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்களேன் அப்படின்னு நமக்கு பலவிதமான எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, நாம் வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும்போது அங்கே தான் நம்ம போய் இவங்ககிட்ட மாட்டுவோம். நமக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அசைன் பண்ணப்பட்ட டாஸ்க்கை முடிச்சாகணும், இந்த மாதிரி திருப்பி நம்மளோட ரெஸ்பெக்டை ரீகெயின் பண்ணி ஆகணும், நம்ம யாருன்னு காட்டிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எல்லா விதமான வழியிலையும் ட்ரை பண்ணோம். ப்ராபபிளி நம்ம செஞ்ச நிறைய மிஸ்டேக்னால நமக்கு இந்த டவுன்ஃபால் வந்திருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் மனசால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு குறுக்கு வழியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிளானு, அவங்க போடுற ஸ்கெட்சுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கை இவ்வளோ தெரியுது, இவ்வளோ சூப்பராக பிளான் போடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் நம்ம ஃபாலோ பண்ணி போய் அதுக்கு நம்ம வந்து ஹுமிலியேட் ஆகி அதுக்கு நம்ம போய் நாம் ஒரு வேலை அதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோர்ஸ் எஸ், அவங்க பலவிதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்டு பலவிதமான கான்சிக்வன்சஸ் இதுக்கு முன்னாடி இருக்க கம்பெனிலையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இப்பயும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை யாருக்கும் தெரியாத மாதிரியே வச்சுப்பாங்க. அது மாதிரி கான்சிக்வன்சஸை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தம். த செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறது த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி. ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டினா என்ன? வேறு ஒன்றும் இல்லை, இவங்க நல்லா பார்த்துருப்பீங்க. எந்த வேலையும் தெரியாது, எந்த வேலையும் செய்யவும் மாட்டாங்க, தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க, சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அட் த சேம் டைம் நல்ல பந்தா காட்டுவாங்க. ஹிஸ்ட்ரியானிக் அப்படின்னாலே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது அவங்களுடைய லைஃப் பற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அட்டென்ஷனை ரீகெயின் பண்ணணும், அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷனில் இருக்கணுங்கிறதுக்காக தான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படியே வரும்போது அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையவே அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருப்பாங்க. மார்னிங் அவங்க என்ன சாப்பிட்டாங்கிறது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒரு செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் கூட சொல்லுவார், தம்பி மார்னிங் தான் சாப்பிட்டு வந்திருக்காரு அப்படி. உனக்கு எப்படியா தெரியும், ரொம்ப தான் சொல்லிட்டு போனார். அப்படி ஒரு பாண்டிங். நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப சோசியலாகவும் ரொம்ப சூப்பராகவும் எல்லாத்துக்கு முன்னாடி அப்படியே பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பட் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது இவங்க ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி என்ன காம்ப்ளிகேஷனை அதிகப்படுத்துவாங்கன்னு சொன்னால், எப்பொழுதுமே வேலை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டியது இருக்குது, இல்லை அடுத்தடுத்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சோசியல் பாண்டிங் அப்படிங்கிறது முக்கியம்தான். பட் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுடைய பிரச்சனையை இவங்களுடைய பிரச்சனையை முன்னாடி கூட்டிகிட்டு வந்து அந்த டாப்பில் அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தில் வந்து வச்சுருவாங்க. லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டில் வந்து என்னோட பிரச்சனையை தான் எல்லாரும் நீங்கள் பார்க்கணும். அதை அப்படியே நம்மளோட மைண்டில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே அதை பற்றியான அவேர்னஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை. சரி, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, போய் கேட்போம், எங்கே அங்கே போயிட்டு வந்தாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு டெம்ட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது, செகண்ட் முக்கியமான ஒரு பிரச்சனைங்கிறது, இவர்கள் எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. அதான் அவங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். ஓகே, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. சூப்பர், நம்ம பேசுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா, நாம் ஒரு விளையாட்டாக அவங்களுடைய லைஃப்பை பற்றி அதாவது ஒரு விஷயங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னு சொன்னாலே உடனே அவங்க வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணணும்னு சொன்னாலே உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி ஹேர்ட் ஆயிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. அதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன, இவங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோ இவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையாக தெரியுதோ அது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக தெரியணுங்கிறதுனால அதை போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. நம்ம பேரை ஈஸியாக அவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க, ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அகைன் அண்ட் அகைன் பர்சனலாக எடுத்துக்கிறது, இன்னொரு பக்கம் வேலைகளை செய்ய விடாமல் தன்னையே வந்து தன்னுடைய பிரச்சனையும் தனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையே முன்னாடி நிப்பாட்டுறது, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இப்படி செய்யக்கூடிய ஒரு பர்சன் எப்படி அவங்களுடைய வேலையில் இருப்பார்கள், ரொம்ப முக்கியம். இப்படி செய்யக்கூடிய ஒரு பர்சன்கிறவங்க எப்படி நம்மளுடைய வேலையை செய்ய விடுவாங்க, இது ஒரு பெரிய கேள்வி. ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலி கயாட்டிக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளையும் ஒரு வேலை உள்ளே எடுத்து போட்டுருவாங்க, நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாங்க, அவங்க லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. அந்த ரோலில் வந்து நம்ம ப்ளே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி நம்ம அவங்ககிட்ட பேசாமல் போனோம்னா, நம்ம பேசாமல் போனோங்கிறத ஊருபுறம் சொல்லிடுவாங்க. சரி, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசுவோன்னு சொல்லிட்டு பேசி வச்சோன்னா இவர்கள் ஃபார்மாலிட்டிக்காக தான் பேசினாங்கன்னு ஊருபுறம் சொல்லிடுவாங்க. என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த தேர்ட், த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. சிம்பிள், எல்லா விதமான விஷயங்கள்லையுமே டிபெண்டன்சியாக இருக்கக்கூடியவர்கள். சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க போல், ஃபேமிலி மேட்டர் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், அதனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்காங்க அவங்க. சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே, நீங்கள் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே உங்கள் மேலே அவர்கள் சாய்ந்து விடுவார். எல்லா விதமான விஷயங்களையுமே டிபெண்டன்சியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய முடியலங்கிறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கறதுங்கிறது வேற. ஹெல்ப் கேட்கறதையே ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு அதுதான் என்னுடைய நேச்சர், நான் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கேன், நான் அப்படி தான் இது பண்ணுவேன், இதுதான் என் லைஃப் ஸ்டைல். டிபெண்டன்சியே தன்னுடைய லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இந்த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெரி சிம்பிள்,
அவங்களுடைய வேலைகள் எதையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே அதை பக்கத்து டெஸ்க்குக்கு நகட்டுறதுலேயே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மலப்பாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஐயோன்னு அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு. பலவிதமான விக்டிம் பிளே. சில விஷயங்களில் உண்மையிலே விக்டிமாக இருப்பாங்க, பல விஷயத்தில் விக்டிமாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து அவங்க விக்டிம் பிளே பண்ணுவாங்க. தன்னை எல்லாரும் அப்பாவியாகவும், தன்னை எல்லாரும் ரொம்ப பாவமாகவும் பார்க்கணுங்கிறதுக்காக பலவிதமான விஷயங்களை அதுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணுவாங்களே ஒழிய, ஆக்சுவலான ஒர்க் எதுவோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒர்க் எல்லாம் நம்ம தலையில் வந்து விடும். இவங்க மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, விக்டிம் பிளே பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஆட்களை கன்வின்ஸ் பண்ணி இவங்களுடைய ஒர்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து செய்ய வைக்கிற அளவுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மேலே வரைக்கும் போகும். எனக்கு மேலே இடத்துல ஆள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போகும். ஸோ இது ஒரு தனி தலைவலி. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சேடஸ்ட் பர்சனாலிட்டி. என்னது? சேடஸ்ட் பர்சனாலிட்டி. இவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி. சேடஸ்ட் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ரொம்ப அமைதியாக, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அப்படியே காமாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் தலையிடாத மாதிரியே தெரியும். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், அடுத்தவங்கள டவுன் பண்ணுறதுலையே தான் இவங்களோட நோக்கம் எல்லாம் இருக்கும். இவங்களோட பர்சனாலிட்டி எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும், விச் மீன்ஸ் அடுத்தவங்கள டவுன் பண்ணி அவங்க டவுன் ஆகுறாங்க, அவங்க அதில் வேதனைப்படுறாங்க, அவங்க சங்கடப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்படியே வழியே இல்லாமல் தவிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு குரூவல் மனம் படைத்தவர்கள் தான் இந்த சேடஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறது. இது தனியாக அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதை அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு ஏதோ இப்போ தான் நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, தாங்க முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பேசிக்காக எல்லாரும் செய்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் செஞ்சாலும், நீங்கள் பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்பயுமே அவங்க முன்னாடி அழுதுகிட்டே இருக்கணும், அதை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மேஜரான ஒரு கோலாகவே இருக்கும். இதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் அப்படிங்கிறது தான் காசிப். எல்லாத்துக்கிட்டையும் காசிப் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப டெக்னிக்காக பேசுவாங்க. இது யாருக்குமே வெளியில் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இவங்க தான் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுன்ஃபாலுக்கும், ஒவ்வொருத்தவங்களுடைய டவுன்ஃபாலுக்கும் காரணமாக இருப்பாங்க. ஒட்டுமொத்தத்தில் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காத ஒரு ஆள் தான் இந்த சேடஸ்ட் பர்சனாலிட்டி. அடுத்த கட்டமாக எல்லாமே சேர்ந்த ஒரு ஆள் தான் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி. இவங்களுக்குள்ள ஒரு அடுத்தவங்க வந்து முன்னேறக்கூடாதுங்கிற சாடிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும். இவங்க பயங்கரமாக கிறிஸ்டியானிக்காக இருப்பாங்க, அட்டென்ஷன் சிக்கிங்கிறது பயங்கரமாக பண்ணுவாங்க. இவங்க எப்பொழுதுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை விட முக்கியமாக இவங்க போகிற ரூல்ஸை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ரொம்ப அட்மையராக தன்னை காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஒர்க்லேயோ இல்லை வந்து ஃபிசிக் ஓரியன்டான விஷயங்கள்லையோ நம்ம ரொம்ப அட்மையரபிளாக இருக்கணும், அப்படியே எல்லாரும் நம்மளை பார்த்து அப்படியே கீழே வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங் இவங்க இரு கண்களாக இருக்கும். மேனிப்புலேஷன் அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி வந்து வேற ஒருத்தவங்கிட்ட சொல்கிறது, நம்ம என்ன ஒன்று சொல்ல வந்தோமோ அது சம்மந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கடைசியில் நம்மளை மாட்டி விட்றது. நம்ம ஏதோ வந்து இவங்க பரவாயில்ல நல்லவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக ஜெல்லாகிடுறாங்களே, நல்லா ஈஸியாக பழகிடுறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பர்சனலாக ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னோம்னா இந்த அட்வைஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் நமக்கு அகைன்ஸ்டாக திருப்பி விடுறது. மேனேஜ்மெண்ட்டில் எப்பயுமே நம்மளை பற்றியான பலவிதமான கெட்ட பேர்களை பரப்பி விட்டுட்டே இருக்கிறது. ஈவன் வென் யூ ஆர் டூயிங் நத்திங், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஈவன் உங்கள் சைடில் வந்து ஒன்றும் ப்ராக்ரஸாக அப்படியே வந்து பயங்கரமாக போகிற மாதிரி நம்ம வேலையும் இருக்காது. நாம் பேசாமல் வேலையை பார்த்துட்டு இருப்போம். நாம் அமைதியாக வேலை பார்க்குறதே அவங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நார்சிசிஸ்ட். அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த கேஸ் லைட்டிங் சொல்கிறது. கேஸ் லைட்டிங்னா என்ன? நம்மளை டவுன் பண்ணுறதுக்காக, நம்மளை சாபிட்டாச் பண்ணுறதுக்காக, நம்மளை பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே வந்து பலவிதமான மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்து பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே தள்ளுறது. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன், அவங்க ஒரு சீனியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்புற மாதிரியே இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு சீனியர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணால், அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஐடியா எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா கடைசியில் பெரிய அளவில் நம்ம நோஸ் கட்டு விடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸையே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம திங்கிங் பேட்டர்னையே வந்து ரொம்ப பயாஸ்டாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நார்சிசிஸ்ட். ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள். இது எல்லாமே புரியுது. எண்ட் ஆஃப் த டே இவர்கள் எல்லாத்தையும் ஒரே கையில் சமாளிக்கணும்னு சொன்னால், இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் தான் போதும், அதை நம்மளால் சமாளிச்சிட முடியும். ஒரே ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? The matter is you need to know about yourself.
3 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. யூ நீட் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப்ங்கிறது எப்படிப்பட்டது? 3 விஷயங்கள் இருக்குது. 1, உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. 2வது, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன? அட் த சேம் டைம் எவ்வளவு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் எவ்வளவு ஒரு நார்மலாக ஒரு ஃபார்மலாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் எப்படி பெண்ட் ஆகிறது, அதுலேயே கொஞ்சம் இதாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது இல்லையா, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 3வது, இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கம்பெனி இவர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உண்மையிலேயே ப்ரொடக்டிவான ஒரு கோலை நோக்கி போகிறாங்களா இல்லை போகிற மாதிரி நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ரெஸ்பான்ஸுங்கிறது இருக்கும். ஒரு கிறிஸ்டியானிக்கு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வந்து இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இவங்க இதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டிங்கிறது யாருக்கு இருக்கணும்? அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கணும். அது அவங்களுக்கு இருக்கணும். அப்படி அவங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் அவங்க உண்மையிலே நல்ல வெற்றியை நோக்கி போகிற மாதிரியான ஆளாக இருந்திருக்கணும். ப்ரொடக்டிவாக எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏதோ ஒரு ப்ரெஷர்லையும் டென்ஷன்லையும் எல்லாத்தையும் போட்டு புஷ் பண்ணுறதுலையும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணாத, ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பை ப்ராடக்டாக வந்து அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனியாக வந்து அது இருக்கணும். அப்படி அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு இங்கே எஃபோர்ட் எடுத்தாலும் இந்த பாலிடிக்ஸை வந்து மறைமுகமாக தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இதை என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அவங்க எப்படி ப்ரொடக்டிவாக நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போக போகிறதில்ல. அப்போ இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் வந்து ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை போட்டு பார்த்துக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், எப்போ வந்து இவங்க யார் மிச்சம் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அண்ட் எதையுமே கேட்காம ஈஸியாக ஹையர் அண்ட் ஃபயருங்கிற மெத்தடுக்கும் போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த ப்ரொடக்டிவாக இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். மேட்டர் ஓவர் ஹியர், இந்த 3 விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்னால் யூ கேன் பி ஸ்ட்ராங் என்ன. பட் இந்த 3 விதமான விஷயங்கள் எனக்கு பல விதமான குழப்பங்கள் இருக்குது. நானும் எத்தனையோ விதமான விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ரியலி ஐ டோன்ட் நோ ஹூ ஆம் ஐ. எனக்கு ப்ளஸ் என்ன, எனக்கு மைனஸ் என்ன அப்படிங்கிறது என்னால் பார்க்க தெரியல. ஏன்னா நான் பார்க்குறது எல்லாமே மைனஸாக தான் இருக்குது. எனக்கு பலவிதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரியான ஹியூமன் சைக்காலஜி பற்றி எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியல. இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இந்த 3 விஷயங்கள் நமக்கு இருந்ததுன்னா நாம் இவங்க சொல்லக்கூடிய இவங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்தினாலையும் எமோஷ்னலி நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருப்பேன். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எமோஷ்னலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் பெரிய அளவில் மாற்றம் தெரியும். அவங்க அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு நான் ஈல்ட் ஆகிட்டேன்னு வைங்க. இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டியே இருக்காங்க. சரி ஓகே, நான் வேறு வழி இல்லை, நேர் வழியில் போனாலும் உருப்பட முடியாது, குறுக்கு வழியில் போயிடும்னு சொல்லிட்டு அந்த வழியில் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஈஸியாக ஈல்ட் ஆயிரம் பாருங்க. அங்கே அப்படி நான் ஈஸியாக மற்றவங்க வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க மேனிபுலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வீக்கான ஒரு பர்சனாலிட்டியாக நான் இருக்கேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை பிச்சு இது பண்ணிடுவாங்க. ஆளாளுக்கு பிச்சுக்குவாங்க நம்மளை. அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்களோட இதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை பாருங்க. எந்த நல்ல பெனிஃபிட் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இது எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே போட்டு பிச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை பிச்சு அவங்களோட பெனிஃபிட்டுக்காக நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு யூஸ் வந்துற மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. when you are easily influenceable. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு ஆளான நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம மாறணும். அப்படி ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக மாறினா தான் நம்மளை பற்றியான பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கம்பெனி ரூல்ஸில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம போகலாங்கிற அந்த ஒரு எமோஷனல் ஓரியன்டான அந்த பவுண்டரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கம்பெனி உண்மையிலேயே ப்ரொடக்டிவாக இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த விஷனரி தாட் அப்படிங்கிறதும் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அந்த எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகிறது மூலமாக தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஹவு டு பிகம் எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் அதிகமான எக்ஸாமின் பண்ணிக்கும் போது தான் அது நடக்கும். உங்களை நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எப்படி எக்ஸாமின் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கால் ஃபார் த ஆன்லைன் செஷன். ஓகே, நம்மகிட்ட ஆன்லைன் தெரப்பிஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பலவிதமான ஹியூமன் சைக்காலஜி பற்றி பேசுகிறதுக்காகவே நமக்கு இந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். இதில் முக்கியமாக இவங்களை இந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் யார் யார் இருக்காங்க, என்னென்ன செய்வாங்கிறத விட நான் இவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத என்னால் கற்றுக்க முடியும். உங்களால் ஒரு 3 மந்த் வந்து ஒரு தொடர்ந்து இதை நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு 3 மந்தில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அனலைசிஸ் செஷனுக்கு வாங்க, உங்களை பற்றியான ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கால் ஃபார் த அட்மின்.
ஸோ நம்மளுடைய அட்மின் நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ மேட்டர். ஸோ என்றைக்குமே மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்மளை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நாம் நம்மளை கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணி எமோஷ்னலி யாருக்காகவும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் ஈல்டாகாமல் இருந்தாலே போதும், நமக்கான வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். ரைட், தட் இஸ் வாட்.